கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏசப்பா அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவரை நம்ம தரித்து கொள்ளணுமா? ஆமேன். நம்ம பேச்சில் அவர் வெளிப்படணும், நம்ம செயலில் அவர் வெளிப்படணும். அவர் நம்மளை பார்க்கும்போது அவரை பார்க்கணும். ஆமேன். அந்த மாதிரி நம்ம நடக்க இருக்கணும். அப்படி இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பேச்சு மற்றவங்களுக்கு ஆறுதல் படுத்துதா? சமாதானத்தை தருதா? நம்ம நடத்த மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. இது வரைக்கும் அப்படி இல்லையா? இங்கே வசனம் அழகாக சொல்லுது, அவரை தரித்து கொள்ளணுமா? அவரை தரித்து கொண்டு வாழணும்னு வேத வசனம் சொல்லுது. ஏசப்பா கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஏசப்பா நான் இது வரைக்கும் அப்படி இல்லை, ஆனால் இனிமேல் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு உதவி, உங்களை ஆசீர்வதிப்பார், வர சோதனையில் இருந்தெல்லாம் காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவரை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.